புதையலை தேடிச் செல்பவர் புதையலுக்காக எல்லாவற்றையும் விற்று விடுகின்றார். அதே மாதிரி நல்ல முத்துக்களை தேடிச் செல்பவர் அதை வாங்குவதற்காக எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி விடுகின்றார். தாவீதினுடைய கதையை நாம் எல்லாருமே கேட்டிருப்போம், ஆமாவா இல்லையா? யார் தாவீது? தாவீது கதையை கேட்டிருக்கோம். யார் தாவீதுனா தெரில. தாவீது தான் தாவீது. யார் தாவீது? என்னவா? சவுலுடைய மகனா? மருமகன். சவுலுக்கு மருமகனாக இருக்கிறார். யார் இந்த தாவீது? தாவீதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இப்போ வர மாட்டேங்குது, போக போக வரும். எனவே தாவீது செய்த பெரிய தவறு என்ன? என்ன தப்பு செய்கிறார்? அவர் சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார். அவர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். பின்னாடினா ஒரு படையினுடைய தளபதியாக மாறுகின்றார். அவருடைய திறமை என்ன திறமை? அவர் நல்ல மியூசிஷியனாக இருக்கிறார். அதே நேரத்தில் வில் ஏந்துவது, அதாவது அம்பு எய்துவது, படை தளபதியாக மாறுகின்றார். பின்பு ஒரு அரசாட்சிக்கு ஒரு அரசராகவே தாவீது மாறுகின்றார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு, பெரிய தவறு என்ன? அதனால் அவரிடம் இருக்கக்கூடிய ஆண்டவரின் ஆவி அவரிடமிருந்து சென்று விட்டது. என்ன தவறு? அவர் செய்த மாபெரும் பெரிய தவறு என்ன? ஒரு பெண்ணை பார்க்குறாரா இல்லையா? என்ன நடக்கிறது? ஏன் அந்த பெண்ணை பார்க்கிறார் அவர்? அப்படி பார்க்கும் பொழுது விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது, அவர் செய்த தவறு அந்த பெண்ணை பார்த்ததல்ல, மாறாக அவர் வீட்டில் இருந்தது தான் தப்பு. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நேரத்திற்கு போர்க்களத்திலிருந்து போர் புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் போருக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வீட்டில் இருந்தது தான் தப்பு. அதான் நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய திறமையை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 18:7 அந்த பெண்கள்லாம் இப்படி தான் பாடுறாங்க. அதாவது சவுல் 1000 பேரை கொன்றார், ஆனால் தாவீதோ 10,000 பேரை கொன்றார். அவரிடம் இருந்த ஒரே திறமை, மிகவும் மாபெரும் திறமை என்னது? வில் ஏந்துவது தான், போர்க்களத்தில் நின்று போர் புரிவது தான் அவருடைய திறமை. ஆனால் என்ன பண்ணுறாரு அன்று? போருக்கு மற்றவங்களாம் அனுப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? வீட்லேயே உட்கார்ந்துக்கிறாரு. அதுதான் 2 சாமுவேல் 11:1-2 எடுத்து வாசிங்க. என்ன போட்டிருக்கு? 2 சாமுவேல் 11 இறைவார்த்தை 1. இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோபாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலே தங்கிவிட்டார். அவர் ஏன் போருக்கு போகவில்லை? அவரிடம் இருக்கக்கூடிய திறமை போர் புரிவதுதான், எதிரிகளை வென்று வீசுவதுதான் அவருடைய திறமை. ஆனால் என்ன பண்ணுறாரு? அவர் அன்று போர் புரியவில்லை. அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்யவில்லை. அவருக்கு உண்டான திறமையை அவர் வெளியே எடுத்து வரவில்லை. சில நேரங்களில் நாம் தவறு செய்வது, ஒரு விஷயம் செஞ்சாதான் தப்பு கிடையாது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் தவறாக மாறிவிடுகின்றது. அவர் அன்று போருக்கு புரிந்திருந்தார், பாவம் செய்திருப்பாரா? செய்திருக்க மாட்டார். அதே மாதிரி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த விலை உயர்ந்த முத்தை தேடி செல்பவர் கிடைத்தவுடன் என்ன பண்ணுறாரு? காசு இல்லைன்னு விட்டுட்டு போகலை, எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதை வாங்கி கொள்கின்றார். அதே மாதிரி தான் புதையலை கண்டுபிடித்து என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த புதையலை வாங்கி கொள்கின்றார். எல்லோருமே தனித்துவம் மிக்கவர்களாக இருக்கின்றோம். எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பார்க்காமல் மற்றவன் இது பண்ணுறான், அவன் அதில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறான், நானும் என்ன பண்ணணும்? அதில் தான் போய் உட்காரணும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? வராததுக்கு போயிட்டு முட்டிகிட்டு இருப்போம். ஆனால் எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பது கிடையாது. நாம் எப்பொழுது நமது திறமையை கண்டு உணர்ந்து அதில் நாம் வெற்றி அடைகின்றோமோ அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நம்மால் வெற்றி பெற முடியும். இல்லாமல் வீட்டிலே தாவீதை போல் இருந்திருந்தால் பாவத்திற்கு மேலே பாவம் செய்து கொண்டே இருப்போம். நான் என் திறமைகளை கண்டறிகிறேனா? என்னுடைய விலை உயர்ந்த முத்தை நான் கண்டடைகிறேனா? எனக்குள் இருக்கக்கூடிய புதையலை நான் கண்டடைகிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.